ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வந்த உண்ணாவிரத போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை முதல் 4 நாட்களாக டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் பகுதியில் ஜல்லிக்கட்டு உரிமை மீட்பு குழு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வந்தது. இதில் பங்கேற்றவர்களின் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இன்று அவர்களை நேரில் சந்தித்து பேசினார். அவர்களிடம் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நிச்சயமாக நடைபெறும் என்றும் உறுதியளித்தார். இந்த போராட்டத்தை நிறைவு செய்தது ஒரு மனநிறைவை தருகின்றது. அதே நேரத்திலே இன்னும் அதிகப்படியாக இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்திலே நான் கவனம் கொடுக்க வேண்டும், உழைக்க வேண்டும் என்கின்ற உணர்வையும் எனக்கு கொடுக்கின்றது. நிச்சயமாக தமிழ் சமுதாயத்தினுடைய நம்பிக்கைக்கு எந்த பங்கமும் ஏற்படாத வகையில் நான் உழைப்பேன் என்பதையும், இதன் மூலமாக இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்திற்காக உழைப்பேன் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை உண்ணாவிரதத்தில் பங்கேற்றவர்கள் ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு பழரசம் கொடுத்து உண்ணாவிரதத்தை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் முடித்து வைத்தார். தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்தது. அது இந்த ஆண்டு நடைபெறும் கோரி நாங்கள் ஜனவரி 2ஆம் தேதி முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் ஜந்தர் மந்திரில் தொடங்கினோம். இன்று மத்திய அமைச்சர் அவர்கள் உறுதியளித்து கேட்டுக்கொண்டதன் பேரில் நாங்கள் இங்கு உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டோம் என்று. இதனை அடுத்து வரும் பொங்கல் பண்டிகையை சிறப்பிக்க ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கிடைக்கும் என ஒட்டுமொத்த தமிழர்களும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர்.